இந்த கிராமத்துல சொல்லுவாங்க மரியாதை தம்புறான்னு. அதாவது இப்ப தேரோட்டம் நடக்குது, தேரை நிறுத்தணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த தேர் காலுக்கு வைக்கிற முட்டுக்கட்டை அதை எடுத்து வைக்கிறதுக்கு பணியால் போனா உடனே நிறுத்து நிறுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் தேரை இழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணியால் என்ன பண்ணுவாரு, அந்த கட்டையை எடுப்பாரு, எடுத்த உடனே இழு இழு. இந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர், மரியாதை தம்புறானா. இது என்னவோ இவர் சொன்னதுனால நடந்ததுன்னு என்னோட ஒரே கேள்வி. பிப்ரவரி மாதம் இதுக்கான டெண்டர் நடக்கும் பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பவே உங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, அப்ப ஏன் தெரிவிக்கல? டெண்டர் யார் எடுப்பாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம்னு நினைச்சீங்களா? திஸ் இஸ் டிஸ்ஆனஸ்ட் டு தி கோர். அதனால முதல்வருடைய அந்த ரியாக்ஷன் இட் இஸ் இன் பேட் டேஸ்ட். அதனால அது நிராகரித்து புறந்தள்ளப்பட வேண்டிய காமெண்ட். கடந்த 2 ஆண்டுகளாக வேங்க வயல்ல அந்த ஓவர் டேங்க்ல மனித கழிவை கலந்த குற்றவாளி யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லாம இருந்தது. இன்றைய தினம் காவல்துறை அதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு பேசியிருக்கார். நான் கேட்கிறேன், அன்னைக்கே நான் கேட்டேன், அப்பயே நீங்க ஆதரிக்கல. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாம பிஜேபியில யாரையும் சமுதாயத்தை வைத்து பார்ப்பதே கிடையாது. அப்படி இருக்கச்ச இவருடைய இந்த கோரிக்கை பழுது உள்ளதாக தெரிகிறது. அதனால உங்களுக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்றீங்க உண்மையான குற்றவாளி இவங்க இல்லைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான குற்றவாளி திருமாவளவன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுன்னு. அதை நீங்க கோர்ட்டிலேயே வந்து சொல்லலாமே என்று அவருடைய கோரிக்கை பழுதுபட்டது. நீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை விஷயம். நான் ஏற்கனவே அந்த வழக்கில் இன்வால்வ் ஆகியிருக்கிற மாசு படிந்த சார் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். யாரு அந்த குற்றச்சாட்டில் மாசு படிந்த சார் யாருன்னு. இப்ப என்ன தகவல் வருது, சார்கள் யார் அப்படின்னு கேட்கணும்னு. ஏன்னா 4 பேர் சொல்றாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு அமைச்சரோட இலாக்கா அதிகாரி அவருடைய மச்சினிய கூட்டிட்டு போனார் ரெக்கமெண்டேஷனுக்கு. அதுல அவரையே கட்டி போட்டு கொலை பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகளில் வருகிறது. இதுக்கெல்லாம் ஆதாரம் யார்கிட்ட இருக்கு? அரசாங்கத்திட்ட தான். நான் என்ன பத்திரம் பதிஞ்சா கொடுக்க முடியும் உங்களுக்கு யார் அந்த குற்றவாளிகள்னு? அது முடியாது இல்லையா? அதனால இதை தீவிரமாக மாநில அரசு இதை டைவர்ட் பண்ண வேண்டாம். ஈவேரா பத்தி முதல்ல பேசுறது ஹெச் ராஜா தான். 2013 ஏப்ரல் 4ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா ஒரு தேச விரோதி, ஈவேரா ஒரு பட்டியல் சமுதாயத்தின் எதிரி, ஈவேரா தமிழ் விரோதி, ஈவேரா பெண்களை போகப் பொருளாக கருதி விலைக்கு வாங்கி அனுபவித்த ஒரு நபர். அவர் பெண் விடுதலை இல்லை, நான் விலை மாதர்களோடு ஈரோடு காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிக்கும் பொழுது, இதுல எதுவுமே வார்த்தை இல்லை, ஈவேராவோட ஒப்புதலோட ஆஃப்டர் இஸ் வெட்டிங் சாமி சிதம்பரனார் எழுதின புத்தகத்தில் தமிழர் தலைவர் ஈவேரா, அந்த புத்தகத்தின் 34வது பக்கத்தை நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அதுல எழுதியிருக்கு, இவர் விலை மாதர்களோடு கூத்தடிக்கும் பொழுது மனைவியை அதற்கு சோறு சமைத்து கொடுக்க சொன்ன பெண் அடிமையை பிராக்டிஸ் பண்ணவர் தானே ஈவேரா. வாட் இஸ் தேர்? ஆனா இதை ஏதோ உண்மைய என்னுடைய நண்பர் சீமான் பேசிட்டாருன்னு
அதை இஷ்யூவாக்கி டைவர்ட் பண்ணி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை சைட் ட்ராக் பண்ண டிஎம்கே கவர்மெண்ட் முயற்சி செய்யுது. ஆனா ஒண்ணு நான் நன்றி சொல்லணும், இந்த மே 17 இந்த 17, 18, 15, 12 இப்படி எல்லாம் கட்சி இருக்கு. அவங்க ஈவேரா குரூப்பு, அதாவது ராமகிருஷ்ணன் குரூப்பு, குளத்தூர் மணி குரூப்புன்னு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவேரா ஆதரவாளர்கள் 878 பேர் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடும். நேற்று கைதானது எத்தனை பேர்? 878. அது வரைக்கும் ஈவேரா சப்போர்ட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் காட்டினதுக்காக இந்த அமைப்புகளுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.